சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த டைமில் நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும். நல்லா வதங்கியிருக்கு. நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் விட்டுருக்கேன். நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பு தீ குறைச்சி வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கூடவே